அண்மை செய்தி. தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்லவுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். இந்த அறிக்கை குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்லக்கூடிய அந்த பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் எதிர்க்கட்சித் தலைவருடைய விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் விதமாகவும் எதிர்க்கட்சித் தலைவரை கடுமையாக விமர்சிக்கும் விதமாகவும் அந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான நிதி உரிமையை, நியாயமான நிதி உரிமையை எடுத்துச் சொல்வதற்காக வரக்கூடிய 24ஆம் தேதி டெல்லி செல்ல இருப்பதாகவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாகவும் முதலமைச்சர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த முதலமைச்சருடைய பயணம் என்பது வெள்ளை கொடிக்கு வேலை வந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்திருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கடந்த முறையில் பங்கேற்காது மற்றும் தமிழ்நாட்டு நிதி உரிமையை தராத பாஜக ஆட்சியை கண்டிக்கும் விதமாக முதலமைச்சர் அதை புறக்கணிப்பதாகவும் தெரிவித்திருந்த சூழல்ல இந்த முறை நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு செல்லக்கூடிய காரணம் என்ன? வெளியில எதிர்ப்பது போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் ஆதரிப்பதாகவும் பாஜகவுடன் மறைமுகமாக அவர்கள் இணக்கம் காட்டுவதாகவும் வெள்ளை கொடி காட்டுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு பதிலளித்து இந்த அறிக்கையில வெளியிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் சசிகலா முதல் அமித்ஷா வரையிலும் ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு டெல்லிக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் கண்டு ஏன் வலிக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் கூட காய்வதற்குள் ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்தி சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தன்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அறிக்கையில ஸ்டாலினுடைய கை கருப்பு சிவப்பு கலகக்கூடிய ஏந்தும் கை, அதே போன்று இது போன்ற வசனங்களை சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் என்னாலும் உரிமை கொடியை மட்டும்தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன் என்று எதிர்க்கட்சி தலைவரை கடுமையாகவும் சாடியிருக்கிறார். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன், கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன், தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்று முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பதிலளிக்கும் விதமாக தான் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய படத்தை பகிர்ந்து இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். தனது சமூக வலைதள பதிவின் மூலமாக எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த கடுமையான விமர்சனத்திற்கு தன்னுடைய பாணியிலேயே இவரும் கடுமையான பதில் விமர்சனத்தையும் அதற்கு பதிலளிக்கும் விதமான அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.